தமிழ் புரிந்து டைம் இருந்து இதை காது கொடுத்து கேட்கும் என் அன்பான நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் சொல்லப்போகும் ஒவ்வொரு குட்டி கதையுமே அது வாழ்க்கையில ஒரு எதார்த்தமான செயலை நம்ம கேட்கும்போதும் பார்க்கும்போதும் அது நமக்கு ஒரு எனக்கு ஒரு அதில் ஒரு சந்தோஷம் கிடைச்சிச்சுன்னா அந்த மாதிரி நிகழ்ச்சியை தான் நான் உங்ககிட்ட இப்போ நான் ஒவ்வொரு நாளும் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இன்றும் அதுபோல் ஒரு நல்ல ஸ்டோரி தான். வாழ்க்கைக்கு வந்து நமக்கு புடிச்சத செய்யும்போது, வயசே தேவையில்ல. அது 6லயும் செய்யலாம், 60லயும் செய்யலாம், 80லயும் செய்யலாம். அப்படிங்கிறத நான் இந்த ஸ்டோரி இந்த குட்டி கதையிலிருந்து நான் கத்துக்கிட்டேன். ஆ அத தான் இப்போ உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கிறேன். அந்த கதைக்கு போறதுக்கு முன்னாடி, நம்பலாம் படிக்கிறதுக்கு எந்த எந்த வயசுல நம்ம படிக்கணும்னு ஆசைப்படுவோம்? ஒரு செயல புது செயல கத்துக்கும்போது. ஒரு ப அ புதுசா நீ ஏதாவது ஒண்ணு கத்துக்கணும். அப்ப எந்த வயசுல நம்ம கத்துக்கணும்னு ஆசைப்படுவோம்? 3 வயசுல குழந்தைங்கள ஃபோர்ஸ் பண்ணி ஏ போட வைப்போம், பி போட வைப்போம். ஆனா, ஆவன்னா எழுத சொல்லுவோம். எழுதுச்சுன்னா அதில நம்ம சந்தோஷம் ஆவோம். பேர் எழுதுச்சுன்னா சந்தோஷம் ஆவோம். 1, 2, 3 எழுதினாலும் அவ்ளோ நம்ம அஸ் எ பேரண்ட்ஸ்க்கு அவ்ளோ ஒரு அப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லைங்களா? படிக்கிறதும் குழந்தைங்க படிக்கிறது. ஆனா, நம்ம அத படிச்சு நம்ம ஓரளவுக்கு வந்த பின்னாடி ஒரு 40 வந்தாவே நமக்கு ஒரு படிக்கிறதுன்னு இல்ல. ஏதாவது ஒரு நியூவா கத்துக்கணும்னா, நமக்கு போர் அடிக்குதுல்ல. "ஓ! இந்த வயசுல எதுக்கு நம்ம கத்துக்கிட்டு, அத வேற" அப்படின்னு ஒரு ஒரு மாரி அத பிடிக்காம போகும் இல்லைங்களா? ஆனா, ஒரு புது செயல ஒரு மியூசிக்கா இருக்கட்டும், எதா இருந்தாலும் அத கத்துக்கிறதுல அதுக்கு வயசே தேவையில்லன்றத தான், இப்ப அந்த மாரியான ஒரு கதைய தான் இப்ப உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கிறேன். வாங்க இப்ப கதைக்கு போலாம். நான் ரீசென்ட்டா ஒரு பேஷண்ட்ட பார்க்க போயிருந்தேன். அவங்க வீட்டுக்கு போம்போது உள்ள திறந்து அவங்க பொண்ணு கதவ திறந்தாங்க. அப்ப நான் பார்க்க போனது வேற அவங்க அந்த வீட்ல. அப்ப அவங்க சொன்னாங்க, "இல்ல நீங்க பார்க்க வேண்டியவங்க இங்க இருக்கிறாங்க" அப்படின்னு சொன்னாங்க. நான் போய் அவங்கள பார்க்க போனேன். அப்ப அவங்க எனக்கு ஒரு வார்னிங் குடுக்குற மாரி குடுத்தாங்க. சொன்னாங்க, வார்னிங்க்குன்னு சொல்லக்கூடாது. "இல்ல எங்க அம்மா வந்து பியானோ லெசன்ல இருக்கிறாங்க. அதனால சப்போஸ் சவுண்ட் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் இட்ஸ் ஓகேவான்னாங்க." நான் சொன்னேன், "ஏங்க நீங்க உங்க பொழப்ப பார்க்குறீங்க. உங்களுக்கு புடிச்சத செய்றீங்க. நான் அது வந்து உங்களோடது. ஆனா நான் ஏன் அதுல இருக்கணும்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து பேசினேன் அவங்க கிட்ட. ஹிஸ்ட்ரி எல்லாம் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு, அப்புறம் டாக்டருக்குலாம் ஃபோன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு, வே அப்படின்னு பண்ணிட்டு இருக்கும்போதே பிளட் எல்லாம் எடுத்து எல்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு பேசுறதுக்கு முன்னாடியே அவங்க அம்மா அங்கேருந்து வந்தாங்க. அப்ப சொன்னேன், "ஓ! இது எங்க அம்மா வராங்க" அப்படின்னு சொன்னாங்க. ஓ! "என்னங்க பியானோ லெசன் நான் நெனச்சுட்டு இருக்கேன், அவங்க சொல்லிக் குடுக்குறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு. நான் "பியானோ லெசன் நல்லா போச்சா?" அப்படின்னு கேட்கும்போது, உடனே அவங்க பொண்ணு சொன்னாங்க, "இல்ல, இல்ல அவங்க பியானோ வந்து கத்துக்கிறாங்க" அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே ஒரு நிமிஷம் என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா, அவங்களுக்கு நான் பார்க்க போன பேஷண்ட்டுக்கே 82 இயர்ஸ். அவங்க அம்மாவுக்கு வந்து 84 இயர்ஸ். இவங்களுக்கு 63ன்னு சொன்னாங்க. 3 பேரும் ஒரு வீட்ல இருக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்லும்போதே சொன்னாங்க, "நாங்க 3 பேருமே பென்ஷன் வாங்குறோம்" அப்படின்னாங்க. அ சரி எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் பெருசா தோணல. சரி நல்லா இருக்கட்டும். மீன்ஸ் அவங்களுக்குள்ள அவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் புரொடெக்ஷன் அவங்க இருக்காங்க. அவங்க இவங்கள பார்த்துக்கிறாங்க. அப்படின்னு சொன்னாங்க. ஆ அத ஆ அதில பியானோன்னது தான் எந்த வயசுல எப்படிலாம் கத்துக்கிறாங்க பாரு. அதில ஒரு இன்ட்ரெஸ்ட் பாருங்க. 84 இயர்ஸ்ல பியானோ கத்துக்கணுங்கிறது. அப்பதான் நான் யோசிச்சேன். நம்பலாம் பாரு ஒரு கோர்ஸ் பண்ணணும்னு நெனைக்கிறோம். என்ன இனி போயி இன்னும் எத்தன வருஷம் ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சு நான் 4 வருஷமா ஒரு கோர்ஸ தள்ளி போட்டுட்டே இருந்தேன். அப்ப அந்த நிமிஷம் எனக்கு தோணுச்சு. இல்ல நம்மளும் படிக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க. அது இல்லாம அப்புறம் ஒண்ணு அவங்களுக்கு வந்து பார்த்தா அவங்க பேக்ரவுண்ட் எல்லாம் நானு ஹிஸ்ட்ரி அவங்க சரி அவங்க என்ன கேட்டாங்க, "ஆர் யூ இந்தியன்?" சொன்னாங்க. "ஆமா நான் இந்தியனா, அவங்க கிட்ட நான் கேட்டேன். அவங்க சொன்னாங்க, "நான் சவுத் இந்தியன்" சொன்னாங்க அவங்க. சவுத் இந்தியனா பேருக்கும் அவங்களோட அ மீன்ஸ் தெரியுது கொஞ்சம் தெரிஞ்சுச்சு. இல்ல ஆனா இல்ல அப்ப உடனே நானும் சொன்னேன், "நானும் சவுத் இந்தியன் தான். தமிழு" அப்படின்னு நானும் சொன்னேன். அப்ப நாங்களும் தமிழ் தான். எங்களுக்கு வந்து மதுரை பக்கம் எங்க ஊரு. அப்ப நான் சொன்னேன், "நீங்க தமிழ்" அப்ப நான் தமிழ்ல பேச ஆரம்பிச்சது அவங்களுக்கு தமிழே தெரியல. இல்லல்ல உடனே அவங்க சொன்னாங்க, "இல்ல எங்க தாத்தா காலத்திலேயே நாங்க இங்க வந்துட்டோம். யுகேக்கு வந்துட்டோம்." அவங்க அம்மாவுக்கு 84 அவங்களுக்கு தமிழ் தெரியாது. அதனால தான் சொல்ல வரேன்.
அவங்க தாத்தா காலத்திலேயே வந்துட்டாங்களாம். அதனால தமிழ் தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, அவங்க மதுரை பக்கத்துல, அவங்க அ பக்கத்துல ஏதோ ஒரு கிராமம் அதெல்லாம் சொல்றாங்க. அப்ப பார்த்துக்கங்க, இதுலேருந்து நான் 2 விதமான கருத்த கத்துக்கிட்டேன். வாழ்க்கையிலனா படிக்கிறதுக்கு புதுசா கத்துக்கிறதுக்கு, அதுக்கு வயசு தேவையில்ல. உனக்கு எந்த நேரத்தில அது பிடிக்குதுன்னு தோணுதோ, அத உனக்கிட்ட சில நேரம் ஒரு 40 வயசுல நம்ம கத்துக்கணும்னு ஏதாவது தோணும். அப்ப வயசே நமக்கு ஓடணும். ஏன்னா, அப்ப சம்பாதிக்கிற வேண்டிய வயசு இல்லைங்களா? ஆனா, உனக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா, ரிட்டயர் ஆகுறீங்களா, புதுசா ஏதாவது போய் புதுசா கத்துக்குங்க. உங்க மைண்ட எப்போதுமே ரிட்டயர் ஆன பிறகு ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கலாமே! அப்படின்னு ஒண்ணு தோணுச்சு. 2வது வந்து நம்ம இப்ப உலகத்துல நெறைய பேரு ஒரு 20 வருஷமா நெறைய பேர் எல்லா கண்ட்ரிக்கும் நம்ம போறோம். அப்ப என்ன பண்ணணும், நம்ம தமிழுன்னாலும் எந்த எந்த லாங்குவேஜ்ல அவங்கவங்க பேசுறாங்களோ, அந்த லாங்குவேஜ உங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுத்துக்கிட்டே இருங்க. அதுல அட்லீஸ்ட் பேசுறதுக்கு சிம்பிள் சென்டென்ஸ எழுதுறதுக்கும் அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். அப்படி அத நம்மளோட ஹிஸ்டரிய வந்து காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதையும் இதிலிருந்து நான் கத்துக்கிட்டேன். நீங்களும் இது போல ஏதாவது நீங்க இதிலிருந்து படிச்சிருப்பீங்கன்னு அ நெனைக்கிறேன். படிப்பீங்க. ஏன்னா நமக்கு ரிட்டயர்ட் ஆன பின்னாடி என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? அப்படியே சோகமா போய் ஒரு 4 பேர்கிட்ட உட்காந்துட்டு 4 புக்க படிச்சுட்டு அமைதியா போயிடுவாங்க. இல்ல, இதுல நம்மளும் கத்துக்கலாம். இது கத்துக்கிறதுக்கு பழைய காலத்துல தான் நமக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா இந்த காலத்துல நீங்க ஃபோன எடுத்தாவே போதும். நெறைய கத்துக்கலாம். YouTubeல போயிட்டு, அ உங்களுக்கு எது எது புடிக்குதோ, அத எப்படி ஜ எக்ஸாம்பிள் நீ ஃபார்மரா இருந்தீன்னா, அந்த படல்னு ஒண்ணு சொல்லுவாங்க ஊர்ல. அந்த படல் கட்டுறது கூட கத்துக்கலாம். புடிக்கலையா, அத போய் ஒரு மூங்கில் எடுத்துட்டு வந்து எப்படி படல் கட்டுறதுன்னு கூட கத்துக்கலாம். போர் அடிக்குதுன்னா, ஒரு மரத்த டெய்லி ஒரு மரத்த வச்சு, ஒரு சின்ன சின்ன கண்ணு வாங்கி, அத எடுத்து தண்ணி ஊத்திக்கிட்டு, அப்ப அது கூட டைம ஒரு நாள் ஒவ்வொரு கண்ணா வையுங்களேன். அது உங்களுக்கு பின்னாடி பல பேருக்கு உதவும் இல்லைங்களா? நீங்க போனாலும் அந்த மரம் வந்து உங்க பேர சொல்லும். அது மாரி ஏதாவது போர் அடிக்காம வாழ்க்கைய ஓட்டணுன்ற இதெல்லாம் சின்ன சின்னதா நீங்க பண்ணலாங்கிறதையும் இதுலருந்து நான் இந்த ஸ்டோரியிலருந்து கத்துக்கிட்டேன். மீண்டும் இது போல ஒரு நல்ல குட்டி சுவாரஸ்யமான ஸ்டோரியோடு சந்திப்பேன் என்று நன்றி கூறி விடைபெறுவது மடத்தார் வீட்டின் இதயம் தொட்ட கதைகள். நன்றி, வணக்கம்.